அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இது தொல்காப்பியத்தை பற்றிய கட்டுரை. தொல்காப்பிய மாந்தர்களோட மனிதநேயம் அப்படின்ற மாதிரி தொல்காப்பியத்தில் நிறையா மக்கள் இருக்காங்க. தலைவன் தலைவி தவிர்த்து 15க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்களோட மனிதநேயம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறது இக்கட்டுரை. அதான் கட்டுரையோட தலைப்பு தொல்காப்பிய மாந்தர்களின் மனிதநேயம். முன்னுரை. ஒரு மனிதன் மற்றொரு முகம் தெரியாத சக மனிதன் தன் கண் முன்னால் துயரப்படும் பொழுது ஓடிச் சென்று உதவி அவனது துயரத்தை போக்குதல், அவனது வருத்தத்திற்கு வருந்துதல் என்பது மனிதநேயம் என்னும் விழுமியமாகும். சாகாவரம் பெற்ற நெல்லிக்கனியை தான் உண்ணாது புலவர்குலம் தழைக்க குளிரால் வருந்திய மயிலுக்கு தான் போர்த்தி இருந்த போர்வையை அளித்த பேகன், மேலும் படர இடமின்றி வாடிப்போன முல்லை கொடிக்கு தன் தேரை பற்றுக்கோடாக படர நிறுத்திவிட்டு நடந்து சென்ற பாரி, வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் என்ற மனித நேயமிக்க வள்ளல்கள் இடம்பெற்ற இந்த வரிசையில் மனிதன் தன் பெண்டு தன் பிள்ளை என வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் பிறருக்காகவும் வாழ்ந்த மனித நேய மனிதர்களை பற்றி வாழ்க்கைக்கு விளக்கம் கூறும் இலக்கணமான பொருளதிகாரத்தில் தொல்காப்பியர் சுட்டியுள்ளார். தொல்காப்பியர் தம் பொருளதிகாரத்தில் 15க்கும் மேற்பட்ட மாந்தர்களை தன் நூல் முழுவதிலும் சுட்டினாலும் தலைவன் தலைவியின் களவு கற்பு என்ற இருநிலை வாழ்க்கையிலும் சில மாந்தர்களை மனிதநேயம் என்னும் விழுமிய செயல்களின் வழி படைத்துள்ளார். அப்பதினைவரில் சிலர் தலைவன் தலைவியரை தம்மை போல் எண்ணி அவர்கள் மேல் கொண்டிருந்த அளவற்ற அன்பை பண்பை அவரவர்களின் மனிதநேய செயல்களின் வழி ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். தோழியின் மனிதநேயம். தலைவியின் களவு கற்பு வாழ்வில் செவிலி நற்றாயை விட முதல் அன்னையாக அவள் களவு வயப்பட்ட நாளில் இருந்து தலைவன் அவனை மணமுடித்து அவளை மணமுடித்து கொள்ள அவன் ஊர் அழைத்து செல்லும் கொண்டுதலை கழிதல் வரை முக்கிய மூளையாக செயல்படுபவள் தோழி. அறிவு முதிர்ச்சியோடு செயல்பட்டு தலைவி தலைவன் மீது கொண்ட காதலை மதியுடன் பட்டு அறிந்து குறியிடம் சுட்டச் செய்து அவர்களது காதலை எரிவிட்டு நீர் பாய்ச்சி உரமிட்டு தலைவனை விரைவில் மணமுடிக்கச் சொல்லி பலமுறை அறிவுறுத்தி தலைவி வாயாலேயே அவள் காதலை கூற கேட்டு தலைவி தன் வீட்டில் இற்செரிப்பதை பொறுத்து கொள்ளாது தலைவனோடு உடன்போக்கில் அனுப்பி நற்றாயையும் செவிலித்தாயிடமும் பக்குவமாக அறத்தொடு நின்று தலைவியை காத்த அவளது வாழ்வை காத்த மனித நேயமுள்ளவள் தோழி. தோழியின் மனிதநேயம். தலைவியின் களவு கற்பு வாழ்வில் செவிலி நற்றாயை விட முதல் அன்னையாக அவள் களவு வயப்பட்ட நாளில் இருந்து தலைவன் அவனை மணமுடித்து அவளை மணமுடித்து கொள்ள அவன் ஊர் அழைத்து செல்லும் கொண்டுதலை கழிதல் வரை முக்கிய மூளையாக செயல்படுபவள் தோழி. அறிவு முதிர்ச்சியோடு செயல்பட்டு தலைவி தலைவன் மீது கொண்ட காதலை மதியுடன் பட்டு அறிந்து குறியிடம் சுட்டச் செய்து அவர்களது காதலை எரிவிட்டு நீர் பாய்ச்சி உரமிட்டு தலைவனை விரைவில் மணமுடிக்கச் சொல்லி பலமுறை அறிவுறுத்தி தலைவி வாயாலேயே அவள் காதலை கூற கேட்டு தலைவி தன் வீட்டில் இற்செரிப்பதை பொறுத்து கொள்ளாது தலைவனோடு உடன்போக்கில் அனுப்பி நற்றாயையும் செவிலித்தாயிடமும் பக்குவமாக அறத்தொடு நின்று தலைவியை காத்த அவளது வாழ்வை காத்த மனித நேயமுள்ளவள் தோழி. செவிலியின் மனிதநேயம். தன் மகளன்றி தன் தோழியின் மகளான தலைவியின் மீது பெற்ற தாயான நற்றாயை விட செவிலித்தாய் மிகுந்த அன்பு கொண்டவள். தலைவி தலைவனோடு உடன்போக்கில் சென்றதை அறிந்து அவளை அப்பாலை வழியில் தனியொருவளாக தன் வளர்ப்பு மகளை தேடி பலவாறு புலம்பிக் கொண்டே தன்னும் அவனும் அவளும் சுட்டி மண்ணு நிமித்தம் மொழிபொருள் தெய்வம் என நொந்து செல்கின்றாள். நற்றாயின் மனிதநேயம். மகள் மேல் அன்பு வைப்பது பெற்ற தாயின் கடமை எனினும் தன் மகள் தன் இற்செரிப்பையும் தனது பேச்சுக்களை மீறி வேற்று ஆடவனுடன் சென்று விட்டதை எண்ணி தானும் சினம் கொள்ளாது தன் கணவன் மகனையும் இந்நிகழ்விற்காக வெகுளி கொண்டவர்களை தன் மகளின் எதிர்காலத்தை எண்ணி தன் மருமகனாக வருபவனையும் சினங்கொண்டு தாக்க விடாது பக்குவமாக தன் மகளையும் மருமகனையும் கருணை கொலை செய்ய தூண்டாது காத்து அவர்களது வாழ்வை கற்பாக்க முயன்ற மனிதநேய பண்புள்ளவள் நற்றாய். கண்டோரின் மனிதநேயம். தலைவனும் தலைவியும் உடன்போக்கில் செல்லும் பொழுது இதுவரை அவ்வாடவனையும் அம்மகளையும்
யாரென காணாத மாந்தர்கள் கண்டோர் ஆவர். எனினும் அவர்கள் மீது மனிதநேயம் கொண்டு அவர்களை அன்புடன் அணுகி, அவர்கள் செல்லும் வழி இரவில் அச்சம் நிறைந்தது, ஊர் அதிக தொலைவில் உள்ளது, நீங்கள் எங்கள் இல்லில் இரவு உணவருந்தி தங்கி பகலில் செல்ல வேண்டிய ஊர் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என தலைவனையும் தலைவியையும் தங்கள் பிள்ளைகளைப் போல எண்ணி அக்கறை கொண்ட ஆணோ பெண்ணோ என்ற பால் வேறுபாடு அறியாத மாந்தர் இக்கண்டோர். பரத்தையரின் மனிதநேயம். தலைவனது மகனை நேரில் கண்ட பரத்தை அப்பாலகனை அன்பு பாராட்டி மகிழும் நிகழ்வு கூட மனிதநேயம் என்னும் விழுமிய பண்பே. தனது மகன் அல்லாமல் தன்னிடம் வந்து இன்பம் துய்க்கும் தலைவனின் மனைவி அம்மனைவியின் மகன் என வெறுப்பு கொள்ளாமல் அவனையும் தன் மகன் என எண்ணி அன்பு பாராட்டும் நிகழ்வை நோக்கும் பொழுது தொல்காப்பியத்தில் பரத்தையரும் ஓர் மனிதநேயம் மிக்க மாந்தரே என்பது காமக்கிழத்தி தன் மகத்தளியி ஏமுறு விளையாட்டு இறுதி கண்டம் என்ற வரிகளின் மூலம் தெள்ளத் தெளிவாக புலப்படுகின்றது. வாயில்களின் மனிதநேயம். வாயில்கள் என்போர் தலைவன் தலைவியின் கற்பு வாழ்க்கையில் பரத்தையின் காரணமாக இடையூறு ஏற்படும் பொழுது, தலைவி தலைவனை வெறுத்தொதுக்கும் பொழுது தலைவனின் நற்குணத்தை தலைவியிடமும் தலைவியின் நற்குணத்தை தலைவனிடமும் எடுத்து கூறி அவர்களது கற்பு வாழ்க்கைக்கு இடையில் முற்றுப்பெற விரிசல் விழாமல் காக்கும் வள்ளல்களே வாயில்கள். ஒரு இல்லிற்கு வாயில் எவ்வளவு முக்கியமோ அதை போன்று தலைவன் தலைவியின் வாழ்க்கைக்கு முக்கியமானவர் என்பதால் வாயில்கள் என்ற பெயரை தோழி, தாயே, பார்ப்பான், பாங்கன், பாணன், பாடினி, இளையர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர், கண்டோர் யாத்த சிறப்பின் வாயில்கள் என்ப என தொல்காப்பியர் வாயில்களை பற்றி அவர்களின் பெயர்களை பட்டியலிட்டுள்ளார். பரத்தையரால் பிளவு ஏற்பட்ட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த இவ்வாயில்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு தலைவன் தலைவியிடம் மகிழ்ச்சியை விளைவிக்கும் விதமாகவே கூற்றுக்களை மொழிவர். உதாரணமாக, தலைவியின் நற்செயல்களை தலைவனிடமும், தலைவியின் கற்பு நெறி, காமத்தை பற்றிய நல்லொழுக்கம், பொறுமை, விருந்தினரை பேணும் பண்பு, உறவினர்களை காக்கும் நிலை முதலிய பல நல்ல குணங்களை கூறுவர். பன்னிரு வாயில்களில் தோழி, தாய், பாங்கன், கண்டோர் என்ற 4 தவிர்த்து மீது 9 வகை வாயில்களும் தலைவன் தலைவியரிடம் பொருள் பெற்று தங்கள் வாழ்க்கையை நிகழ்த்துபவரே. எனினும் மனிதநேயம் மிக்கவராக தலைவன் தலைவி வாழ்க்கையில் மீண்டும் ஒன்று சேர்ந்து இல்லறம் நடத்த அவர்களது கற்பு வாழ்க்கையை தொடர உறுதுணையாக இருந்த மனிதர்குல மாணிக்கங்கள் இவ்வாயில்கள் ஆவர். தலைவனது மனிதநேயம். மடல் ஏறியாவது தான் காதல் கொண்ட மடல் ஏறாமல் இல்லை. மடல் ஏறி தன் உயிரை விடும் சூழலில் கூட காதல் கொண்ட தலைவியை மணமுடிப்பேன் என்ற தலைவனது இத்தகைய செயல் தலைவனது மனிதநேயம் சார்ந்தது. தான் காதல் கொண்ட மனைவியை திருமணம் செய்ய விடாது பலரும் எதிர்க்கும் நிலையில் அவளோடு வாழ முயற்சித்து இறுதி நிலையில் தன் உயிரை விட தியாகம் செய்ய மடல் ஏறுதல் என்னும் முயற்சியை கையாளும் தலைவனது மனிதநேயமிக்க செயலே ஆகும். மன்னர்கள் நடுகள் எடுத்தல். போரில் விழுப்புண்பட்டு இறந்த ஒரு வீரனை அவன் நாட்டுக்காக உயிர்நீத்த தியாகத்தை உன்னதத்தை தன் தலைமுறையினர் மட்டுமின்றி தனக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் அறிவிக்கும் வகையில் அவனது புகழை அச்சந்ததியினரும் பறைசாற்ற மன்னர்கள் நடுகள் நட்ட நிலையும் மன்னர்களின் மனிதநேய பண்பே ஆகும். தொல்காப்பிய புறத்திணையியலில் வீரர்களுக்கு நடுகள் எடுக்கும் நிகழ்வை காட்சி, கால்கோள், நீர்ப்படை நடுகள், சீர்த்த மரபின் பெரும்படை வாழ்த்தல் என்று 2-3 மரபின் கல்லொடு புணர என்ற தொல்காப்பிய புறத்திணை நூற்பா அடிகள் விளக்குகின்றன. தலைவி சார்ந்த மனிதநேயம். பெண்கள் பொருள் தேட கடல் கடந்து சென்ற தன் தலைவனோடு சென்றிருந்தால் அந்நாட்டு கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் போன்றவற்றிற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள இயலும். பெண்கள் பொருள் தேடச் கடல் கடந்து சென்ற தன் தலைவனோடு தானும் சென்றிருந்தால் அந்நாட்டு கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் போன்றவற்றிற்கு ஏற்ப
தன்னை மாற்றிக்கொள்ள இயலும் உயர்ந்த பண்பாடாகிய நம் இந்திய பண்பாட்டை கட்டுக்கோப்பை மீற இயலும் என்ற எண்ணத்திலேயே பெண்களை தலைவியை கடல் கடந்து செல்பவளாக தொல்காப்பியர் படைக்கவில்லை. பெண்கள் 100 எலும்புகள் உடையும் அளவிற்கு ஏற்ற வலியை பிரசவ வலியாக ஒவ்வொரு பெண்ணும் அனுபவிக்கும் நிலையில் தான் மனதில் எண்ணிய கணவனை மாலை சூட ஏதுவாகிய பனங்கருக்கால் செய்யப்பட்ட மடலில் ஏறி குருதி சொட்ட சொட்ட உண்டாகும் வலியை பொறுத்து கொள்ள இயலாதவள் அல்ல. தலைவி தன் ஆசையை மடலேறி ஊராருக்கு தெரிவித்தால் ஊரார் அத்தலைவியின் பெற்றோரை இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெற்று வளர்த்துள்ளனரே என்ற ஏச்சுக்கும் பிறர் பேச்சுக்கும் ஆளாகி மனம் புண்பட நேரிடும் என்ற மனிதநேய பண்பால் பெண்கள் மடல் ஏறுதல் இல்லை என தலைவி சார்ந்த மனிதநேயத்தை எத்தனை மருங்கினும் மகடவு மடல் மேல் பொற்புடை நெறின்மை இன்மையான என தொல்காப்பியர் தன் நூற்பாவில் விளக்குகின்றார். கரணம் ஏற்படுத்தலில் சான்றோர்களின் மனிதநேயம். தலைவன் ஒருவன் தான் காதல் கொண்ட பெண்ணை மணமுடித்து கொள்வேன் என பொய்மையாக உறுதிமொழி கூறி அவளிடம் இன்பம் துய்த்துவிட்டு அவளை ஒதுக்கி மணம் புரிய மறுக்கின்றான். இதனால் அப்பெண்ணும் அவளது தாய் தந்தையராகிய பெற்றோர் ஒரு தலைவி தலைவனிடம் ஏமாந்த நிகழ்வை குறுந்தொகை யாரும் வெள்ளை தானே கள்வன் தானவன் பொய்ப்பின் யானவன் செய்கோ என சுட்ட தன்னை தலைவன் மணந்த பொழுது யாரும் அங்கு சாட்சிக்கு இல்லை. ஒரே ஒரு குருகு மட்டுமே இருந்தது. அக்குருகும் எங்களை நோக்கவில்லை. அது தன் பசிக்கு இரையாக ஒழுகுகின்ற நீரில் ஓடும் ஆரல் மீனை எதிர்பார்த்து காத்திருந்தது. அது எனக்கு தலைவனாகிய பொய்யன் என்னை மணந்த நிகழ்விற்கு சாட்சி கூற வர இயலாது என எண்ணி வருந்துகின்றாள். இப்பெண்ணின் புலம்பலைப் போல பல பெண்களின் புலம்பல்களை கருத்தில் கொண்ட மனிதநேயமிக்க தொல்காப்பிய கால சான்றோர்கள் திருமணம் என்ற சடங்கு முறையை வகுத்ததாக தொல்காப்பியர் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ற நூற்பாவில் சுட்டுகின்றார். ஏனெனில் ஒரு தலைவி பாதிக்கப்பட்டால் தலைவனால் இன்பம் தூய்க்கப்பட்டு பின் ஏமாற்றப்பட்டால் அது அத்தலைவிக்கு மட்டுமன்றி அவளது தாய் தந்தையராகிய பெற்றோருக்கும் வருத்தத்தை தரும் என்றெண்ணி மக்கள் ஆகிய சான்றோர் இந்த கரணம் என்ற முறையை மனிதநேயம் சார்ந்த பண்போடு வகுத்து வைத்துள்ளனர்.